இன்னைக்கு வந்து டியூஸ்டே ஈவினிங் என்னெல்லாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஈவினிங் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். முருகர் கோயிலுக்கு போகல, அட்லீஸ்ட் நம்ம வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்காவது போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மழை வந்து அதெல்லாம் கெடுத்துருச்சு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. வேறு என்ன பண்ணுறது? சரி, ஓகே, வழக்கம் போல் வெள்ளிக்கிழமையே போய் விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த முருகர் விளக்கு மட்டும் தான் நான் வந்து வாஷ் பண்ணேன். ஏன்னா நான் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அது வந்து இப்போ கம்மிங் தேர்ஸ்டே தான் வந்து எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். சரி, அதனால் இதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு நான் வந்து அபிஷேகம் பண்ணி எனக்கே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நம்ம நல்லா சரியாக வந்து சாமி கும்பிடலை, நம்ம வந்து சரியாக விளக்கு போடலை, சரியாக வந்து நம்மளால் அதை வந்து இது பண்ண முடியல அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறமா நேற்று கொஞ்சம் அபிஷேகம்லாம் பண்ணி அந்த பூஜை பாத்திரமே பார்க்கும்போது ஒரு குட் வைப் வந்து மனசுக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, பூஜை இதெல்லாம் வந்து எல்லாமே துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கே அதை பூஜை ஒரு ரூமை பார்க்கும்போதே ஒரு அழகு, தனி அழகு இருக்கும். அதே மாதிரி நல்ல ஃபீல் இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி நான் நிறைய டைம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம வந்து வழக்கம் போல் 3 அபிஷேகம் பண்ணுவேன். இந்த தடவை வந்து சந்தன அபிஷேகம் பண்ணல, பன்னீர் இருந்ததால் பன்னீர் அபிஷேகமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மந்திரம்லாம் அப்படியே நம்ம என்ன மந்திரம்னா, ஒரு மந்திரம் வந்து நான் எப்போவுமே வந்து யூஸ்வலாக வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அது என்ன மந்திரம் அப்படின்னா வந்துட்டு வேல்மாறல் தான். அது வந்து என்னென்னா, அந்த ஒரு 4 லைன் மட்டும் நான் எப்போவுமே ரெகுலராக அதை வந்து படிச்சுட்டே இருப்பேன். அதனால் படிச்சுட்ருக்கதால் அது வந்து அது நல்ல மெமரியாகவே ஆகிடுச்சு. ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி டியூஸ்டே வந்து அந்த வேல்மாறல் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ வீடியோ எடுக்கிறதால என்னால் அந்தளவுக்கு பண்ண முடியல. பட் இருந்தாலும் நான் வந்து மனசுக்குள்ளேயே எவ்ரிடே வந்துட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, யூஸ்வலாக நம்ம ஏதாவது நான் வேலை வந்து ஒரு புதுசாக வந்து அந்த ஒர்க்கு வந்து பண்ண போகிறேன், இப்போ யாருக்கிட்டையாச்சும் ஏதாச்சும் வந்து பேச போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த மந்திரம் வந்து எப்போவுமே சொல்லுவேன். என்ன மந்திரம் அப்படின்னா, நம்ம வேல்மாறலோட ஃபஸ்ட்டு அந்த 4 லைன் தான். என்ன மந்திரன்றதை நான் வந்து சொல்கிறேன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தலென உளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இது வந்து எவ்ரிடே வந்து நான் சொல்லுவேன். அதே மாதிரியே நான் சொல்ல இல்லை வேல்மாறல் நான் வந்து கேட்க வந்து எனக்கு நல்ல ஒரு இதுதான் எனக்கு இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்லாம் பார்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துலேருந்து எல்லாமே வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னும் கேட்டால் என்னோடய பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அவளுக்கு இது எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் வந்து செகண்ட் பாப்பா பிறக்கும்போது நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரொம்ப வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவளை வச்சுட்டு. அதனால் எனக்கு ஒரு தடவை ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நான் இருக்கேன். ஆனாலும் நான் வந்து அது எதுக்காக நான் அதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, அன்றைக்கி வந்து நான் கோயிலுக்கு திருத்தணி போகிற நாள் அன்றைக்கி வந்து போகலாம் அப்படின்றது பிளான் வந்து கேன்சலும் ஆச்சு. ஆனாலும் நான் போய் முருகரை போய் பார்த்துட்டும் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அவளுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் இருந்தால் அவளை கூட்டிகிட்டு போகலை. ஆனால் அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, வந்து வயிறு வலி இப்போ வந்து போயிட்டே இருந்தது. நான் வந்து நான் படித்தேன் அப்படின்னா, அந்த இருமல் ரோக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகழ் இருக்குது. அது படித்தா சத்தியமாக சொல்கிறேங்க, ரியலாகவே என்னோடய இதில் நான் நடந்திருக்கு. அதே மாதிரி அவளுக்கு வயிறு வலியும் சரியாக இருக்குது. அதே மாதிரி என் பையனுக்கு அவனுக்கு வந்து ஃபீவர் அதிகமாக இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நான் மெடிசன்லாம் கொடுத்துருப்பேன். ஆனாலும் அவனுக்கு சரியாக இருக்காது. ஆனால் எனக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கமே வராது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து டெம்பரேச்சர் வச்சு செக் பண்ணுவேன். எனக்கு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அந்த இருமல் ரோக அந்த இது வந்து திருப்புகள் வந்து நான் படிச்சுட்டே இருப்பேன். அவனுக்கு சரியாயிடணும், காலையில் எப்படியாவது நான் எந்திரிக்கும் போது சரியாயிருக்கணும்ப்பான்ட்டு. அந்த மாதிரி நிறைய டைம் அது மாதிரி எனக்கு வந்து சரியாயிருக்கு. அதனால் நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும். யாருக்கும் எந்த கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை முருகரை வந்து
வந்து அணுகுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேரோட லைஃப்லேயும் அது வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. எனக்கு வீடு கட்டினதுலேருந்து எல்லாமே எனக்கு வந்து நல்ல ஒரு இதுவாக தான் எனக்கு எப்போவுமே முருகர் எப்போவுமே வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு நான் பேசினது என்னோடய இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.